யூ கேன் ஹீல் யோர் லைஃப் என்ற புத்தகத்தின் சுருக்கம். நாம் தினமும் பேசும் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டே இருக்கின்றன. பலர் நினைப்பது என்ன தெரியுமா? என் வாழ்க்கை இப்படித்தான். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. நான் எப்போதும் கஷ்டப்பட வேண்டும். ஆனால் உண்மை வேறு. உங்கள் மனதில் தொடர்ந்து ஓடும் எண்ணங்கள் உங்கள் உடலையும் உணர்ச்சிகளையும் வாழ்க்கை அனுபவங்களையும் பாதிக்கின்றன. லூயிஸ் ஹே சொல்வது என்னவென்றால், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. நீங்கள் எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதைத்தான் வாழ்க்கை திருப்பித் தருகிறது. ஒரு விஷயம் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள். என் வாழ்க்கை மோசம். என்னால் முடியாது என்று. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் மட்டும் நிற்காது. அவை மெதுவாக உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதனால்தான் இன்று ஆய்வுகள் சொல்கிறது. நீண்டகால மன அழுத்தம் உடல்நலத்தை பாதிக்கிறது. எதிர்மறை உணர்ச்சிகள் தூக்கத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதிக்கலாம். அதேபோல் நல்ல எண்ணங்கள் அமைதி தன்னம்பிக்கை உடலுக்கும் நன்மை தருகிறது. அதனால் லூயிஸ் ஹே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். செல்ஃப் லவ் இஸ் த பிகினிங் ஆஃப் ஹீலிங். தன்னைத்தான் நேசிப்பதே குணமாவதின் தொடக்கம். ஆனால் பலர் என்ன செய்கிறார்கள்? தவறு நடந்தால் தங்களை தாங்களே திட்டிக் கொள்கிறார்கள். மற்றவர்களை மன்னித்தாலும் தங்களை மன்னிக்க மறந்துவிடுகிறார்கள். நீங்கள் கண்ணாடி முன் நின்று உங்களையே பார்த்து நான் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியதுண்டா? முதல் முறை அது வித்தியாசமாக தோன்றலாம். ஆனால் மெதுவாக உங்கள் மனம் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். ஒரு சுவாரஸ்யமான உண்மை. மனித மூளை நீங்கள் அடிக்கடி சொல்லும் வார்த்தைகளை உண்மையாக ஏற்க ஆரம்பிக்கும். அதனால் தினமும் நீங்கள் என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். என்னால் முடியாது என்றால் மூளை தடைகளை தேடும். நான் முயற்சிக்கிறேன் நான் முன்னேறுகிறேன் என்றால் மூளை வாய்ப்புகளை தேடும். இதைத்தான் அஃபர்மேஷன்ஸ் என்பார்கள். லூயிஸ் ஹே பரிந்துரைக்கும் சில எளிய அஃபர்மேஷன்ஸ். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கை நாளுக்கு நாள் மேம்படுகிறது. நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. மனதுக்கான புதிய புரோகிராமிங். மற்றொரு முக்கியமான விஷயம் மன்னிப்பு. பலர் வருடக்கணக்கில் கோபம் வேதனை பழி உணர்வு இவைகளை சுமந்து செல்கிறார்கள். ஆனால் கோபம் என்பது மற்றவரை எரிக்க முயன்று நாமே தீயை பிடித்துக் கொள்வது போன்றது. மன்னிப்பது என்பது அவர்களின் தவறை சரி என்று சொல்வது அல்ல. உங்கள் மனதை விடுவிப்பது. லூயிஸ் ஹே கூறுகிறார். நீங்கள் விடாமல் பிடித்துக் கொள்வதுதான் உங்களை வலிக்க வைக்கிறது. அதனால் பழைய காயங்களை மெதுவாக விடுங்கள். உங்களை குறை கூறுவதை நிறுத்துங்கள். உங்கள் மனதோடு நண்பராகுங்கள். ஒரு செடி வளர என்ன தேவை? தண்ணீர் வெளிச்சம் கவனம். அதேபோல் மனித மனமும் அன்பால் வளர்கிறது. தினமும் சிறிய மாற்றங்கள் செய்யுங்கள். நன்றி சொல்லுங்கள். உங்கள் உடலை மதியுங்கள். நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். முக்கியமாக கடந்த காலத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காதீர்கள். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் ஒரு புதிய குணமடைதல். இன்று முதல் உங்கள் மனதிடம் மெதுவாக சொல்லுங்கள். நான் போதுமானவன். நான் மாற்றமடைகிறேன். நான் குணமடைகிறேன். என் வாழ்க்கை அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது. இறுதியாக நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி எப்போதும் உங்கள் உள்ளேயே இருக்கிறது.